அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை காலை வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்று பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்க போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் மழை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கலாம். அதில் நான் ஆடியோவும் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இந்த பெங்சால் புயல் போனதுக்கப்புறம் இப்போ மழையே இல்லாமல் இருந்துச்சு. இன்னையிலிருந்து மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. தமிழ்நாட்டில் இலங்கையில் மழை தொடங்கிருச்சு. இலங்கையுடைய வடக்கு பகுதியில் மழையானது தொடங்கிருச்சு. முழு விவரமான வானிலை அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல், குறிப்பாக இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல தற்போது பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வருது. அதனால ஏற்கனவே பெங்சால் புயல் கரையை கடந்து போகும்போது நம்ம இலங்கைக்கு நெருக்கமா வந்துச்சுல, அதே போல தற்போது இலங்கைக்கு மிக நெருக்கமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடித்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் இன்று மாலைக்குள் மிக நெருக்கமாக திரிகோணமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த யாழ்ப்பாணம், ஜாஃப்னா இந்த பகுதிக்கு மிக நெருக்கமாக வரும். இது எந்த வழியா கரையை கடந்து போகுதுன்னா வெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் கிடையாது. இப்போ உருவாயிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்மளுடைய தென் மாவட்டங்கள் வழியாக, அதாவது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், மதுரை இந்த வழியா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வழியாக இது பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு போகுது. இது இன்னைக்கு தொடர்ந்து இப்ப இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டிய பகுதியில் நீடிக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று மாலைக்குள் மிக நெருக்கமாக இலங்கையுடைய தரை மீது ஏறும். இலங்கையுடைய தரை மீது ஏறும்போது இன்று மாலையிலிருந்து படிப்படியாக தமிழகத்துல குறிப்பா திருவள்ளூர் மாவட்டம், நல்லா கணக்குல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நிகழ்வு என்பது ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இலங்கைக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா, அதாவது இந்த மன்னார் வளைகுடானா நம்மளுடைய தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியா இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிக்கு வருது. அதனால ஒட்டுமொத்த தமிழகமும் மிகப்பெரிய மழையை பார்த்தீங்கன்னா இன்று இரவிலிருந்து பெறப்போகிறது. உண்மையா சொல்றீங்களாங்க? ஏற்கனவே பெங்சால் புயல் போச்சு, இப்ப மழை தொடங்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல இன்று இரவு முதல் மழையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும், ரொம்ப கூடுதலா இருக்கும். இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா பகுதிக்கு நாளை காலை தான் இறங்கும். அப்ப நாளைக்கு வரும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா தென் மாவட்டங்கள், குறிப்பாக நான் கரெக்டா சொல்றேன் பாத்துங்க. அதாவது நம்மளுடைய திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி எல்லா பகுதியும், புதுச்சேரி, அதுக்கப்புறம் கடலூர், மயிலாடுதுறை, அப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், ரொம்ப முக்கியமா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளும் நல்ல மழையை சந்திக்கும். குறிப்பா நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் பலத்த மழையை சந்திக்கும். ஏன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை தரை மீது ஏறி நம்ம இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியா இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிக்கு தான் வருது. அதனால பலத்த மழையை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கையை சொல்ல மறந்துட்டேன், சிவகங்கை மாவட்டம், இந்த பகுதிகள் பலத்த மழையை சந்திக்கும். தென் மாவட்டங்கள் வழியா போகும்போது ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையே இல்லை. இந்த நிகழ்வு காரணமாக கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் காலையில சொல்லிக்கிறேன். இதுதான் வானிலை. இந்த மழையானது எப்போ வரைக்கும் தொடரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சரியா வைக்குது, ஒரே வேர்வையா இருக்கு. நீங்க மறந்துடாம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. எல்லா விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நீங்க இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. வாட்ஸ்அப் சேனல்லையும் மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கங்க. அதாவது இன்னைக்கு 11ஆம் தேதி, இன்னைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க.
இன்னைக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் எங்கே வேணாலும் மழை வந்து பதிவாகலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இன்னைக்கு மாலைக்கு பிறகுதான், இன்று மதியத்திலிருந்து தான் மழையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களில் மதியானத்திலிருந்து மழையுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 12ஆம் தேதி, நாளைக்கு டிசம்பர் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு அலர்ட். நாளைக்குமே 20 சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யலாம். அதே போல் 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை. மஞ்சள் எச்சரிக்கைனா 10 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். அதே போல் 14ஆம் தேதி மழையே கிடையாது. மறுபடியும் சொல்லிட்டேன், 14ஆம் தேதி இந்த நிகழ்வு போயிடும். இந்த நிகழ்வு 14ஆம் தேதி கரையில் ஏறி, தமிழ்நாட்டோட கரையிலலாம் ஏறி அந்த பக்கம் கேரளாலாம் போய் அந்த பக்கம் அரபிக்கடல் போயிடும். 14ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அலர்ட்டும் கிடையாது. டிசம்பர் 14ஆம் தேதி. டிசம்பர் 15ஆம் தேதி எந்த ஒரு அலர்ட்டும் கிடையாது. டிசம்பர் 16ஆம் தேதி மீண்டும் ஒரு நிகழ்வு, அடுத்த நிகழ்வு வந்துடும். இப்போ ஒரு நிகழ்வு போகுதுல, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான வாய்ப்புகள் தற்போது வரை தென்படவில்லை. இது போன பிறகு 16ஆம் தேதி மீண்டும் ஒரு நிகழ்வு, 19ஆம் தேதி மீண்டும் ஒரு நிகழ்வு. தொடர்ந்து நிகழ்வுகள் நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாக வந்து 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 இந்த மாத இறுதி வரை மிகப்பெரிய ஒரு பலத்த மழையை கொடுக்க போகிறது. மாத இறுதியில ஒரு தீவிரமான ஒரு புயல் வரப்போகுது. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் கோபிநாதன். நன்றி, வணக்கம். நன்றி.